ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் தாவரவியல் 12ஆம் வகுப்பு பாட்டனிக்கான அந்த பப்ளிக்கோடைய மாடல் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து 80% மார்க்குக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது உறுதிங்க. ஏன்னா ஒவ்வொரு பப்ளிக்லி எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ட்டையும் வந்து படிச்சுக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாட்டனி தொடர்பான சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, அனைத்து தொடர்பான கொஷின் ஆன்சர்ஸ் கீ அப்டேட்ஸ் பண்ண மெட்டீரியல்ஸு அது எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி பொறுத்த வரைக்கும், தாவரவியலை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து நமக்கு ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற முடிகிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்டு, புக் பேக் அதெல்லாம் படிச்சிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் வந்து கேட்பாங்க. வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவதற்கான பேர் என்ன, அதை நீங்கள் படிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் அப்படின்ற தாவரம் வந்து சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டிருக்கு. இம்மலரினுடைய மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவரி எது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து டிஐ பிளாஸ்மிட் எந்த பாக்டீரியாத்தில் வந்து காணப்படுது அதை நீங்கள் எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாமெரின்டஸ் இண்டிகாவினுடைய பிறப்பிடம் வந்து என்ன அப்படின்றது வந்து எழுதணும். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கான 1 மார்க்கோடைய ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எதுவுமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கேட்கல. நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கலாம். ஒவ்வொன்றும் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் வந்து ஸ்கூல் புக்குள்ளே இருந்தும் வந்து கேட்டிருக்கலாம். எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ இதில் பாருங்கள் 5th கொஷின் வந்து சில தட்டைக்கட்டு நொதிகளினுடைய டிஎன்ஏவினுடைய பின்வரும் எந்த ஒரு முன்பின் ஒத்த நொதி இருக்குங்க இல்லையா, அது தொடர் வரிசையினுடைய மையத்தில் எளிதாக எது துண்டிக்கப்படுன்றதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்பட்டதுமான ஒரே தானியம் அது எந்த தானியம்ன்றது நீங்கள் எழுதணும். அப்புறம் வைரஸ் அட்ட தாவரங்கள் எதிலிருந்து உருவாக்கப்படுது, புரோட்டோபிளாஸை வளர்ப்பா, செல் மிதவை வளர்ப்பா, உறுப்பு வளர்ப்பா, ஆக்குத்திசை வளர்ப்பான்னு நீங்கள் எழுதணும், படிச்சிருக்கணும். அது வந்து ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எடுத்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஷோ பண்ணிட்டு வரேன். தெரிஞ்சிருக்கா பாருங்கள், தெரியலனா படிச்சுக்கோங்க. கேமெட்டுகள் எப்பொழுதுமே கலப்பு உயிரிகளாக இருக்கிறதில்ல அப்படின்ற அந்த கூற்று எதனுடன் தொடர்புடையது அதை நீங்கள் எழுதணும். அப்புறம் தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூரிய ஒளியுடைய அளவு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஏன் இந்த 1 மார்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் படிப்பீங்க, பாகம் அறிந்து படம் அறிந்து பாகங்களை குறிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கல் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பீங்க. பட் 1 மார்க் வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி இருக்காதீங்க. இந்த 1 மார்க்காவது நீங்கள் படிங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 1 மார்க்கும் படிங்க. இதில் பாருங்கள் 10வது கொஸ்டின் வந்து எந்த மண்ணினுடைய நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது. அப்புறம் பட்டியல் 1 பட்டியல் 2ஓட 11வது கொஸ்டினை நீங்கள் பொருத்தணும். ஸோ அதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பொருத்தணும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கூட வீடியோ பாஸ் பண்ணி இப்போவே பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு படிக்கலாம்னு நினைக்காதீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ இப்போவே வந்து படிச்சுக்கோங்க பசங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின் சரியாக பொருந்திய இணையை வந்து நீங்கள் தேர்வு செய்யணும். அதில் எது சரியாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து தொடக்க குறியன் அப்படின்றது வந்து என்ன, 13வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் வந்து தென் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம் என்ன அப்படின்றதால நீங்கள் எழுதணும். 15வது கொஸ்டின் வந்து பின்வருவற்றில் எது வந்து பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணம் அப்படின்றது எழுதணும். ஸோ 1 மார்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பார்ட் 2 வரீங்க. பார்ட் 2 வந்து 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. நீங்கள் 6 2 மார்க் எழுதணும். 5 2 மார்க் வந்து நீங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். ஆனால் 24வது கொஸ்டின் மட்டும் எழுதிக்கணும். அப்போ தான் 6 கொஸ்டின் வரும். ஸோ 24வது கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொஸ்டினா, கருப்பையினுடைய படம் அறிந்து பாகங்களை குறிக்கணும். அது கட்டாய வினா. அதை நீங்கள் எழுதுனது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எழுதும் போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். பட் பப்ளிக் அப்படின்னும் போது நம்ம காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். சென்டர் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம போராடணும். அதனால் இம்பார்ட்டன்ட்னு சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதுல 5 2 மார்க் நீங்கள் எழுதணும். பொய் தானியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. முதுமரபு மீட்சி என்ன, அது நீங்கள் வரையறுக்கணும். டேட்டா பேழை அப்படின்னா என்ன. அப்புறம் கருவுரு பற்றி நீவீர் அறிவது யாது. விதை பந்தினை நீங்கள் வந்து எவ்வாறு தயாரிப்பீங்க. உணவு சங்கிலி என்றால் என்ன, வாட் இஸ் ஃபுட் செயின். ஓசோன் துளை என்றால் என்ன, வாட் இஸ் ஓசோன் ஹோலு. போன்சாய், டிஃபைன் போன்சாய், அதை நீங்கள் வரையறுக்கணும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். 24 கொஸ்டின் கம்பல்சரி. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ காட்டுறேன். 16 கொஸ்டின்லேருந்து 26 கொஸ்டின் வரைக்கும் காட்டுறேன். தென் வந்து 21லேருந்து 24 வரைக்கும் காட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பகுதி 3 வந்தீங்கன்னா, நீங்கள் 6 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் 33வது கொஷின் கம்பல்சரி. ஸோ அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். 33வது வந்து பசுமை இல்ல வாயுக்கள் இருக்குங்க இல்லையா? அந்த பசுமை இல்ல வாயுக்களினுடைய சார்பு பங்களிப்பை பற்றி படத்தில் நம்ம அந்த சார்பு பங்களிப்புக்கான ஒரு படம் இருக்கும். அதை வந்து நம்ம வரையணும். ஸோ அது 33 கம்பல்சரி எழுதுனது போக மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 3 மார்க் எழுதினா போகும். ஒட்டுதல் போதும் அதுவே. இப்போ ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் அதை வந்து நீங்கள் வேறுபடுத்தணும். தொடர்ச்சியான வேறுபாடுகளை தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளுடன் நீங்கள் வந்து வேறுபடுத்தணும். பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கு இடையேயான வேறுபாடுகள் எழுதணும். உயிரி தொழில்நுட்பவியலினுடைய பயன்பாடுகள் ஏதேனும் 3 வந்து நீங்கள் எழுதணும். செல் மிதவை வளர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு படிநிலைகள் எழுதணும். அல்பிடோ விளைவு இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய விளைவுகள் வந்து என்ன அப்படின்றது எழுதணும். ஆழ்மிகு மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், அது ஏன்னு நீங்கள் வந்து விளக்கணும். அப்புறம் கார்பன் கவரப்படுதல் மற்றும் கார்பன் சேகரித்தல் அப்படின்னா என்னன்றது நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பசுமை இல்ல வாயுக்களினுடைய சார்பு பங்களிப்பு அது கம்பல்சரி, அது நீங்கள் எழுதணும். அது எழுதுனது போக 5 3 மார்க் நீங்கள் எழுதணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடும்போது எழுதும்போது வேணால் சாய்ஸ் விட்டு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா பார்ட் 4ல் 5 மார்க் நீங்கள் எழுதணும். இது வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், அல்லது அப்படின்றதுல தான் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதிக்கலாம். பப்ளிக் அப்படின்னும் போது காம்படிஷன் ஹெவி, இது வந்து இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாமே சாய்ஸ் விடாமல் நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ தான் குட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நாம் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இப்போ பாருங்கள் 34வது கொஷின் பாருங்கள். முதிர்ந்த மகரந்த பையனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கிறோம். பெரிய நெடிலா பாருங்கள். பொதுவாக மனிதனுடைய செயல்பாடுகள் வந்து சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே எழுது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய் அப்படின்றத நீங்கள் விளக்கி சொல்லணும். அடுத்து 35ல் குறிலாவாங்க. முழுமையற்ற ஓங்குத்தன்மையை ஒரு எடுத்துக்காட்டோடு விவரிக்கணும். இல்லைனா அந்த கொஸ்டின் எழுதுறேன்னா 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களினுடைய தாவர மூலங்களையும் அதனுடைய பயன்களையும் அட்டவணைப்படுத்தணும். அடுத்து 36வது வந்தீங்கன்னா, ஒரு பால் மலர் தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுது, அதில் பங்கு பெறக்கூடிய மரபணுக்களை நீங்கள் எழுதணும். அல்லது வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவினுடைய நன்மைகள் அபாயங்களை பற்றி நீங்கள் எழுதணும். அடுத்து 37வது வந்தீங்க அப்படின்னா, வேளாண் காடு வளர்ப்பு அதோடைய நன்மைகளை வந்து நீங்கள் பட்டியலிடணும். அல்லனா நீர் பற்றாக்குறை தீர்வை வந்து ஆலோசித்து அதனுடைய நன்மைகளை வந்து நீங்கள் விளக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரெண்டுமே இது இருக்கும். ஸோ அது எழுதுனா 38வது வாங்க. அதாவது 38வது பார்த்து வந்தீங்க அப்படின்னா, களப்புறுத்த முனையினுடைய பல்வேறு வகைகளை விளக்கணும். அல்லது உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பீங்க அதை எழுதணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து கோர் சப்ஜெக்ட் இது வந்து. அதனால் எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கணும். ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிச்சுக்கணுங்க. 1 மார்க் தவறாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் சென்டர் மார்க் மிஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.